இப்போ எடப்பாடி பழனிசாமி அவரோட அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்பேன், வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பேன். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்களா? அதே மாதிரி மக்கள் இதை எதிர்பார்த்து தான் ஓட்டும் போடுறாங்க அப்படின்ற கான்செப்ட்ல தான் நான் உள்ள வரேன். அப்போ இந்த மாதிரியான இலவசங்கள் தான் இன்னைக்கு இருக்கிற மேனிஃபெஸ்டோல அதிகமா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து மக்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு இந்த அரசியல் சூழ்நிலையில. இப்போ இதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிற கேள்வினா, அது மக்கள் எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து நீங்கள் எதை தர போறீங்க, என்ன இதை தான் தரணும், இதை தந்தாதான் பார்க்கல அப்படின்னா அப்போ நாத்தாக்காவோட மேனிஃபெஸ்டோ ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இப்போ நாத்தாக்காவுடைய மேனிஃபெஸ்டோவில் இயற்கை சார்ந்து பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துது அப்படின்னா ஏற்படுத்தாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரியாக ஆல்மோஸ்ட் இங்கே கட்டமைக்கப்பட்டுடுச்சு, குறிப்பாக தென்னிந்தியா. ஸோ அப்படின்னும் போது இன்னும் நம்ம வந்து விவசாயம் சார்ந்த ஒரு நாட்டை கட்டமைக்கவே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு தன்னுடைய குடும்பத்தை அது சார்ந்த ஒரு நிலைக்கு மாற்றிட்ட ஒரு குடும்ப தலைவன் மறுபடியும் விவசாயம் சார்ந்த ஒரு சூழலுக்கு போவானா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அப்போது நீ ஒரு தலைவன் வந்து மறுபடியும் இயற்கை சார்ந்த ஒரு 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 வாழ்வாதாரத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீ ஓட்டு கேட்குறேன்னா இவன் என்ன பண்ணுவான்? நாம் தமிழர்களுடைய கூறுகளில் ரொம்ப சிந்திக்க வேண்டியது தான் இயற்கை சார்ந்து. இயற்கையை விட்டுட்டு இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் உள்ள விஷயத்தை மட்டும் மையமாக வச்சு நம்ம வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத அடைய முடியாது. அதே நேரத்தில் யார் அதை முன்வைக்கிறா? சொல்றவன் யோக்கியனா? ஒரு நெறியில அவன் நிக்கிறானா அப்படின்னு பார்த்தா இல்ல. 3.5 லட்ச ரூபா வீட்டுல குடியிருக்காருங்க. ஒரு எளிமையான ஒரு வீட்டுல இருக்குன்னா எதுக்குப்பா இருக்குன்னா, நான் மட்டும் இல்ல, நான் என் குடும்பம் மட்டும் இல்ல, நான் வந்து மாடு வளர்க்குறேன், கோழி வளர்க்குறேன், இத்தனை பேர் சேர்ந்து குடியிருக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு தலைவன் காமராஜர் அடிக்கடி மேற்கோளா காட்டுறவங்க எந்த அடிப்படையில் அவங்க வாழ்றாங்க அதுல கேள்வி இல்லை. அப்போ நீ பேசுற மொழிக்கும் உன்னுடைய வாழ்க்கை நடைமுறை வழிக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் வந்து நான் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நீ பெரிய ஆப்பா வச்சிருவியோ? அவர் முன்வைக்கிற அந்த இயற்கை சார்ந்த மாற்றங்கள் வந்து சில விஷயங்களுக்கு மாற்றா இருக்கணுமே தவிர உன்னை பின்னோக்கி தள்ளக்கூடாது. இப்போ படிச்சுட்டு பெரிய பெரிய இடங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்து வேலைகளில் செய்யக்கூடிய இளைஞர்களை, அந்த குடும்பத்தை மறுபடியும் நீ மாடு மேய்க்கவா, உனக்கு நான் அதை அரசாங்க வேலையாக மாற்றி தரேன் இப்படிங்கிறது இது முன்னோக்கி நகர்த்துறதா பின்னோக்கி நகர்த்துறதா? அதான் அந்த குடிப்பெருமையை வந்து திரும்ப நிறுவ பார்க்குற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இதில் என்னன்னா, தமிழ் தேசியம்ங்கிற இந்த கூப்பாடு சீமான் தான் ஃபவுண்டர் கிடையாது. இருக்கு பல பேர் முன்னு வச்ச கோரிக்கைகள் தான். அப்போ இதையே சரியா நிக்க முடியல அப்படின்னா இதுல வந்து ஒரு நெறியான ஒரு நிலை கிடையாது. தமிழ் அப்படிங்கிற தனி அடிப்படையில பேசாம நீ ஒரு திராவிடன் அப்படிங்கிற அடிப்படையில நீ வளர்ச்சி சார்ந்த அரசியல் தான் நீ பேச முடிய ஒழிய, நீ பாரம்பரியத்தை சார்ந்து கலாச்சாரத்தை சார்ந்து நீ தொட்ட அப்படின்னு சொன்னா உனக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய வேறுபாடே கிடையாம போயிடும். அப்ப அந்த அடிப்படையில் தான் இது சறுக்கி போகுது.